எப்பொழுது உண்மையை பேசுவதற்கு வெளியிறங்குவீர்களோ உங்களுக்கு விரோதம் வரத் தொடங்கும். எதுவரைக்கும் பொய்யை பேசுவீர்களோ நடிப்பீர்களோ ஒரு நாளும் விரோதிகள் உங்களுக்கு வரமாட்டார். ஏன்? உலகம் என்பது நாடகம், உலகம் என்பது பொய். பொய்யுக்கும் நாடகத்துக்கும் உலகத்தில் இடம் இருக்கிறது, உண்மைக்கு இடம் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 43 வயதில் 43வது வயதில்தான் பகிரங்க தாவாவுடைய பணியை மேற்கொண்டார்கள். பகிரங்கமாக இஸ்லாத்தை சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்தது அவ்வளவுமே நோவினைதான், துன்பம் தான். சகோதரர்களை வாசித்து பாருங்கள், சாதாரண துன்பங்கள் அல்ல. மக்காவுடைய வாழ்க்கையில் குடும்பம் விரோதியாக மாறியது. முதலாவது விரோதியார்? குடும்பம். அபூலஹப் யார்? வாப்பாவுடைய சகோதரர். உம்மு ஜமீல் யார்? பக்கத்து வீடு. குடும்பம் விரோதியாக மாறியது. அல்லாஹ் அதனாலதான் விரோதிகளுக்கு சவுக்கடிப்பதற்காக தான் ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கினார். என்ன சூரா? தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அபூலஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும், அவன் நாசமாகி விட்டான். உண்மையை யாரும் எதிர்க்க கூடாது என்பதற்கு முழு உலக மக்களும் விளங்குவதற்கு அல்லாஹ் இறக்கிய சூரா இது. மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். உன்னுடைய செல்வம், சம்பாதித்த ஒன்றும் உனக்கு பிரயோஜனம் அளிக்காது. சயஸ்லா நாரன் ஸாத லஹப். நீ ஒரு நாளைக்கு நுழைய போறா எங்க தெரியுமா? நரகத்துல தான். வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹதப். உன்னுடைய மனைவி உம்மு ஜமீல் முள்ளுகளை சுமந்து வரக்கூடியவள் அவள்தான். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். அவருடைய கழுத்தில் போய் இறுகியது கவுறுதான், அவளும் நாசமடைந்தார். சகோதரர்களே, முதலாவது விரோதி குடும்பத்திலிருந்து உருவான அபூலஹப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டார்களா? சகோதரர்களே, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாதனை நிலைநாட்டினார்கள். என்ன சாதனை? 1,24,000 ஒளி விளக்குகளை உருவாக்கினார்கள். 1,24,000 பேரை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு எடுத்த காலம் 23 ஆண்டுகள். இந்த 23 ஆண்டுகளுக்குள் எத்தனை பேரிடம் போயிருப்பார்கள் மார்க்கத்தை பேசுவதற்கு, இஸ்லாத்தை பேசுவதற்கு? சொல்றாங்க, காலையில வெள்ள ஆடை அணிந்து அழகா உடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகானவங்க, அழகா உடுத்துட்டு வருவாங்க. மக்காவுடைய பாதையில போய் லா கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு இப்படிதான் சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, வெற்றி அடைவீங்கன்னா ஒருவன் முகத்துல துப்பிடுவான். ஒருவன் முகத்துல என்ன செஞ்சிருவான்? துப்பிடுவான் முகத்துல. என்ன செய்யுது? ஒருவன் அடிச்சிருவான். லொஹர் வரைக்கும் இப்படித்தான் நடக்கும். லொஹர் நேரம் ஒரு பெண் ஒரு கோப்பையில தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. யாரு? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை கழுவுவாங்க. அவ்வளவுதான். துப்புற பழக்கம் இருந்த அந்த காலத்துல, கல்லடிக்கிற பழக்கம் இருந்த அந்த காலத்துல எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள் சகோதரர்களே. துன்புறுத்தலுடைய உச்சகட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது உக்பத் இப்னு அபீ முஈத் சொன்னான், இவருடைய கழுத்துல யார் ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து போடுறது? நபி அவங்க நீண்ட நேரம் சுஜூதில் இருப்பாங்க, சுஜூதில் நீண்ட நேரம் இருப்பாங்க. இவடனே போய் என்ன செஞ்சான்? ஒட்டகத்துடைய குடல் அப்படியே எடுத்துட்டு வாரான்.